அன்புக்குரிய மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன சம்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேஇ மெயினில் 2024 ஏப்ரல் செஷனில் ஒரு கொஷின்ஸு பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். தி சம் ஆஃப் ஆல் ரேஷனல் டேர்ம்ஸ் இன் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் 2/1/5 + 5/1/3 ஹோல் பவர் 15 ஓகே இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்முக்கு எக்ஸாம்பிள் ஒரு சம் சொல்கிறேன் பாருங்கள். 2 + 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஹோல் ஸ்கொயர்டு 2 இருக்குது, 2 ஆட் பண்ணால் 3 வரும். அப்போ இந்த டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணால் 3 டேர்ம்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ a² + b² + 2ab ஓகேங்களா. ஸோ ரேஷனல் இதுவும் ரேஷனல், இதுவும் ரேஷனல், இதுவும் ரேஷனல். அப்போ 3 ரேஷனல் டேர்ம்ஸ் 3 டேர்மும் ரேஷனல் தான். அப்போ ஆட் பண்ணி நம்ம சம் சொல்லிடலாம். ஸோ அதே போல் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. 2/1/5 + 5/1/3 ஹோல் பவர் 15 இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் 15 + 1 இதில் ஒன்று ஆட் பண்ணால் 16 கிடைக்கும். அப்போ 16 டேர்ம்ஸ் வரும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் 16 டேர்ம்ஸ் வரும். அந்த 16 டேர்ம்ஸில் எந்தெந்த டேர்மில் ரேஷனல் டேர்மாக இருக்கோ அதோட சம்மை மட்டும் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள். இந்த பைனாமியல் எக்ஸ்பென்ஷனுக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும் நமக்கு. டிஆர் + NCR A/n - B for R. எவ்ரி இயர் இந்த ஃபார்முலாவில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. சரிங்களா. ஸோ இது ஏ டேர்ம், இது பி டேர்ம், இது n. ஓகேங்களா. இங்கே அப்ளை பண்ணிடுங்க. NCR A/n - B for R. ஸோ பவர் மேலே ப்ரைஸ்னால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ பவர் மேலே ப்ரைஸ் வச்சுன்னா நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த nth டேர்மில் 1 2 3 டேர்ம்ஸ் இருக்குது. 3 டேர்ம்ஸுமே ரேஷனலாக இருந்தால் மட்டுமே 3 டேர்ம்ஸும் ரேஷனலாக இருந்தால் மட்டுமே ஹோல் டேர்ம் நமக்கு வந்து ரேஷனலாக இருக்கும். ஓகேங்களா. 3 டேர்ம்ஸில் ஏதாச்சும் ஒன்று இரேஷனலாக இருந்தாலும் நமக்கு இரேஷனல் டேர்ம் கிடைக்கும். நம்ம இரேஷனல் டேர்ம் இங்கே எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இது ரேஷனல் பாருங்கள். எஸ், இது ரேஷனல். ஏன்னா 15CRங்கிறது பார்த்தீங்கன்னா காம்பினேஷனுங்கிறது 15 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 2 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். 15 ஸ்டூடெண்ட் 5 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டிஜராக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டிஜர்னாலே நம்ம ரேஷனல் சொல்லிக்கலாம். எவ்ரி இன்டிஜர் இஸ் ஏ ரேஷனல் நம்பர். ஓகேங்களா. அதே போல் இந்த 2 டைம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 2 பவர் சம்திங் 5 பவர் சம்திங் இருக்குது. 2ம் 5ம் ப்ரைம் நம்பர். 2ம் 5ம் ப்ரைம் நம்பர். 2 ப்ரைமோட பவரில் ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா அது இரேஷனல் தான் இருக்கும். ப்ரைமோட பவரில் ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இரேஷனலாக தான் இருக்கும். சரியா. ஸோ ப்ரைமோட பவரில் இன்டிஜர் இருந்தால் மட்டுமே அது ரேஷனலாக கிடைக்கும். சரிங்களா. அப்போது இந்த டேர்மும் இன்டிஜராக இருக்கணும், இந்த டேர்மும் இன்டிஜராக இருக்கணும். சரிங்களா. 15 - R/5 belongs to Z and R/3 belongs to Z. ஸோ நமக்கு தான் முன்னாடி சொன்ன ஆர்ட வேல்யூ நீங்கள் 0 to 15 வரைக்கும் கொடுத்துக்கலாம். அப்போ 0 to 15 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா 0 5 10 15 இங்கே கொடுத்தீங்கன்னா தான் இது இன்டிஜராக கிடைக்கும். அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆர்ட வேல்யூ 0 3 6 9 12 15 கொடுத்தா மட்டும்தான் இது இன்டிஜராக இருக்கும். சரிங்களா. அப்போ 2க்கு காமனான வேல்யூ பார்த்தீங்கன்னா 2க்கு காமனாக இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ஆருக்கு காமனான வேல்யூ பார்த்தீங்கன்னா 0வும் 15 மட்டும். 0வும் 15 மட்டும். ஓகேங்களா. அப்போது நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா T1 டேர்ம் கிடைக்கும். அந்த ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆருக்கு வந்து 15 கொடுங்க. ஆருக்கு 15 கொடுத்தீங்கன்னா 15 + 1 16 T16. ஓகேங்களா. ஸோ T1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8. T6ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5/5. ஸோ இந்த 16 டேர்ம்ஸ்லேயும் T1ம் T16 மட்டும்தான் நமக்கு என்னவாக இருக்குது, ரேஷனல் நம்பராக இருக்குது. ஓகேங்களா. மற்றது எல்லாமே என்னவாக இருக்கும், இரேஷனல் டேர்ம்ஸாக இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. ஸோ 2 ரேஷனில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஆட் பண்ணிடுங்க. ஸோ ரெக்வயர்ட் சம் இஸ் 8 + 5/5 இஸ் ஈக்குவல் டு 3133. எந்த ஆப்ஷனு? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3133. ஓகே, தேங்க்யூ.